வணக்கம். நாம் இன்று திருக்குறள்ல 5வது அதிகாரமான இல்வாழ்க்கை அதில் 3வது திருக்குறளான தென்புலத்தார் தெய்வம் என தொடங்கும் திருக்குறளை பற்றி பார்க்கலாம். தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. இந்த திருக்குறளுக்கான சொற்களின் பொருள் பார்க்கலாம். முதல் சொல் தென்புலத்தார் என்றால் முன்னோர், தெய்வம் என்றால் வழிபடும் தெய்வம், விருந்து என்றால் விருந்தினர், ஒக்கல் என்றால் சுற்றத்தார், அதாவது உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார்கள். தான் என்றால் தன் குடும்பம், என்றாங்கு என்றால் என்றபடியான. இனி அடுத்த வரி பார்க்கலாம். ஐம்புலத்தாறு என்றால் 5 வழியிலும், ஓம்பல் தலை என்றால் போற்றிக் காத்தல் தலையான இல்வாழ்க்கையாம். இனி இந்த திருக்குறளுக்கான விளக்கம் பார்க்கலாம். முன்னோர்கள், வழிபடும் தெய்வம், விருந்தினர்கள், சுற்றத்தார்கள் மற்றும் தன் குடும்பம் என்றபடியான 5 வழியிலும் அவர்களை போற்றிக் காத்தல் என்பது தலையான இல்வாழ்க்கையாம். முன்னோர்களை நினைவு கூறுதல், வழிபடும் தெய்வத்திடம் பக்தியுடன் ஒழுகுதல், விருந்தினருக்கு விருந்தோம்புதல், சுற்றத்தாரிடம் அன்பு பாராட்டுதல், தன் குடும்பத்தை பேணிக் காத்தல் என்றபடியான 5 வழியிலும் போற்றிக் காத்தல் என்பது தலையான இல்வாழ்க்கையாம் என்பது இக்குறளின் கருத்து. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை.